47 ஊழல் குற்றச்சாட்டுகளிலிருந்து துணை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அஹமத் ஜைட் அமீடி விடுதலை செய்யப்படாமல் விடுவிக்கப்பட்டதை DNAA-வை எதிர்த்து செய்த வழக்கில் மலேசிய வழக்கறிஞர் மன்றம் தோல்வி கண்டுள்ளது. வழக்கறிஞர் மன்றத்தின் மனுவை கோலாலம்பூர் உயர் நீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்தது. ஜஹீத் மீதான வழக்கு விசாரணையை பாதியிலேயே நிறுத்த தேசிய சட்டத்துறை தலைவர் எடுத்த முடிவு செல்லாது என அறிவிக்க கோரி கடந்த டிசம்பர் 2ஆம் தேதி வழக்கறிஞர் மன்றம் நீதிமன்றத்திடம் விண்ணப்பித்திருந்தது. சட்டத்துறை தலைவரின் அம்முடிவு கூட்டரசு அரசியலமைப்பு சட்டத்தில் அவருக்கு வழங்கப்பட்ட அதிகாரத்தை மீறி எடுக்கப்பட்ட நியாயமற்ற மற்றும் ஏற்றுக்கொள்ள முடியாத முடிவு என அறிவிக்குமாறும் அம்மன்றம் கோரியிருந்தது. எனினும் அதனை விசாரித்த நீதிபதி டத்து அமர்ஜித் சிங் அவ்விவகாரத்தை நீதிமன்றம் முடிவு செய்ய இயலாது என்றார். அதோடு சட்டத்துறை தலைவரின் முடிவை சீராய்வு செய்ய கோரும் இடத்தில் வழக்கறிஞர் மன்றமும் இல்லை என சுட்டிக்காட்டினார். இதையடுத்து வழக்கறிஞர் மன்றம் சட்டத்துறை தலைவருக்கு செலவுத் தொகையாக 10,000 ரிங்கிட்டை வழங்க வேண்டும் என நீதிபதி உத்தரவிட்டார். யயாசான் அக்கால் பூடி அறக்கட்டளையை உட்படுத்திய அந்த 47 குற்றச்சாட்டுகளில் இருந்தும் ஜஹீத் கடந்த ஆண்டு செப்டம்பரில் உயர் நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்படாமல் விடுவிக்கப்பட்டார்.